இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 4 வசனம். விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். பாருங்க, ஒரு புதிய நாளின் துவக்கம். இயேசப்பா தன்னுடைய சீஷர்களை தேடி வந்திருக்கிறார். இந்த சீஷர்கள் இப்ப என்ன நிலையில இருக்காங்க தெரியுமா? இயேசப்பாவை மறந்து, அவருடைய அன்பை மறந்து, அவருடைய கட்டளைகளெல்லாம் மறந்து பின்வாங்கி போன நிலையில ஆண்டவர் அவங்கள மனுஷர்களை பிடிக்க கூப்பிட்டுருக்கிறாரு. நாங்கள் மறுபடியும் மீன் பிடிக்க போவோம்னு சொல்லி மீண்டும் பழைய நிலைக்கே திரும்பினவர்களை தேடி ஆண்டவர் வந்து நிற்கிறாருங்க. இந்த ஆண்டவரை போல அன்புள்ள ஒரு தேவனை நீங்க பார்க்க முடியுமா? ஒவ்வொரு நாளின் துவக்கத்திலும் கர்த்தர் உங்களை தேடி வர்றார். இன்னைக்கு இந்த நாளின் துவக்கத்தை இந்த சீசர்கள் எப்படி தூங்குறாங்க தெரியுமா? ராத்திரி முழுவதும் அவங்க ட்ரை பண்ணி பார்க்குறாங்க மீன் பிடிக்க. ஒரு மீனை கூட அவங்களால நினைச்ச முடியல, பிடிக்க முடியல. அப்போ இந்த புதிய நாள் அவங்களுக்கு எப்படி தூங்குது? தோல்வியோட தூங்குது, ஏமாற்றத்தோட தூங்குகிறது, வருத்தத்தோடு தூங்குகிறது, பிரயாசத்திற்கு பலன் இல்லாத நிலையில் தூங்குகிறது. ஆனா இயேசு நின்று அதற்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார். 153 பெரிய மீன்கள், அந்த வலையை கிழிஞ்சு போகத்தக்க அந்த போட்டை ஆண்டவர் ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டார். அப்போ நம்ம இதுல இருந்து கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம், இயேசுவை தேடாம, இயேசு சொன்ன வார்த்தையை கேட்காம, இயேசு நம்மளை நம்பி கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றாம நம்ம எங்க போனாலும், நம்ம என்ன செஞ்சாலும் அது வாய்க்காது. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம துவங்கும் போதும் நம்மள்ட்ட நிறைய திட்டங்கள் இருக்கலாம், நம்மிடத்துல கடுமையான உழைப்பு இருக்கலாம், பலவிதமான முயற்சிகள் இருக்கலாம். ஆனா வெறுமையும் ஏமாற்றமும் தோல்வியும் தான் மிஞ்சும். அதனால தான் ஒவ்வொரு நாள் துவங்கும் போதும் இயேசுவோடு துவங்குவோம். ஆண்டவரே, இந்த நாளை எனக்கு தந்திருக்கீங்க, இந்த நாளை ஆசீர்வதிங்க கேட்போம். இந்த நாள்ல நீங்க எனக்கு என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்வேன். அர்ப்பணத்தோடு தூங்குவோம். உங்க விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் சொல்லி அந்த நாளை நம்ம துவங்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக அந்த நாள் முழுவதும் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய முயற்சிகள், நம்முடைய வேலைகள் எல்லாவற்றிலும் அவருடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்யலாம்? நம்ம பார்க்கலாம். இயேசுவோடு துவங்க ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிதாவே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலத்துல உங்களோடு, உங்க பிரசன்னத்தோடும் நாங்க எங்க நாட்களை துவங்க எங்களுக்கு கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.